பூமி முத்தலகு மேல கோவமா இருக்காரு. சேகர் விசாரிக்க வர்றாரு. பத்மாவதி காருக்குள்ள மறைஞ்சுக்கிறாங்க. சேகர் திரும்பி போயிடுறாரு. நல்ல வேளை தப்பிச்சிட்டோன்னு பத்மாவதி நினைக்கிறாங்க. பத்மாவதி அஞ்சலி கிட்ட சொல்றாங்க, அவன் வீட்டு வாசலுக்கே திருப்பி வந்துட்டான். அவன் பெரிய பிளானோட இருப்பான்னு நான் நினைக்கிறேன் அஞ்சலி. இதுக்கு மேல அந்த குழந்தைய வச்சிருந்தோம்னா நம்ம மாட்டிக்கிருவோம் அஞ்சலி. அதுக்குத்தான் நான் தயா கிட்ட பேச போறேன். அம்மா, நீ தயா கிட்ட பேச வேணாம். இது முத்தலகு குழந்தையா இருந்துச்சுன்னா நம்ம பேசுறதுல லாஜிக் இருக்கு. இதான் முத்தலகு குழந்தையே கிடையாதே. ஏதோ ஒரு குழந்தைய முத்தலகு வச்சுக்கிட்டு இருக்கா. இதை விட்டுறேம்மா. அம்மா, நம்ம தயா கிட்ட டீல் பண்ணலாமா? அஞ்சலி 5000 ஆரம்பிப்பான், 50 லட்சம் முடியும் கொண்டுட்டு வருவான். திருப்பி நம்ம முடியாதுன்னு சொல்றப்ப திருப்பியும் இதே தான் நடக்கும். கிரிமினலுக்கு தீனி போட்டு வளர்த்துட்டோம்னு வச்சுக்க, அவங்க நம்மளையே இரையாக்கிடுவாங்க. நான் தயா கிட்ட பேசுறேன். முத்தலகம் குழந்தையும் வெளியே போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நீ விட்டுரு. எனக்கு சுத்தமா புரியல. முத்தலகம் குழந்தையும் கோயிலுக்கு போறப்ப குழந்தைய நாங்க கடத்திடுவோம். வீட்டுக்கு வர்றப்ப முத்தலகு கிட்ட குழந்தை இருக்காது. நீ இதை ஒத்துக்கணும் அஞ்சலி. அஞ்சலி, 2 குழந்தை இருந்தா தானே தத்து கொடுக்கணும். முத்தலகு வெளியே வந்தா இது ஒரு சான்ஸ். இதை நீ பயன்படுத்திக்கணும். ஓகேம்மா, பேச்சுக்கிட்ட போய் ஓகேன்னு சொல்ல அஞ்சலி. நாளைக்கு 2 ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும். ஒன்னு சேகர் இஷ்யூ, இன்னொன்னு 2 குழந்தை. அது இப்போ 1 குழந்தை ஆயிரும். பூமி இஷ்யூவும் சரியாயிரும். நீ ஒய்ஃபா ஆயிருவ பூமிக்கு. அஞ்சலி பேச்சுக்கிட்ட சொல்றாங்க. ஐயர் தத்து கொடுக்கறத பத்தி சொன்னார்ல, நீ தானே அஞ்சலி வேணான்னு சொன்ன. ஆன்டி, இப்ப எனக்கு ஓகே. குழந்தை நல்லதுக்காண்டி நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் ஆன்டி. முத்தலகும் பேச்சியும் சந்தேகத்தோட பாக்குறாங்க. அஞ்சலி சொல்றாங்க, கோயில்ல சும்மா கொடுத்து வாங்கணும் முத்தலகு கிட்ட என் குழந்தைய. எனக்கு இது ஓகே தான் ஆன்டி. முத்தலகுக்கு பிரச்சனை இருக்காது. எனக்கும் ஓகே தான். நீங்க ரெடி பண்ணுங்க ஆன்டி. பேச்சு முத்தலகு கிட்ட சொல்றாங்க, என்ன உனக்கு நம்பிக்கை இருக்கா இவ சொல்றது இல்ல? எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்ல அத்தை. முத்தலகு அஞ்சலி குழந்தைய உன்கிட்ட சேர்க்க போறா. ஒரு விதத்துல எனக்கு சந்தோஷமா இருக்கு. பூமிக்கு விருப்பம் இல்லாட்டியும் ஒரு குழந்தைய அவங்க அம்மா கிட்ட சேர்க்கறது மாதிரி மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முத்தலகு, உனக்கு பெண் குழந்தை பிறக்கும்னு நான் நம்பினேன். இப்ப உனக்கு பிறக்கலாட்டியும் அதுவும் உன்னோட குழந்தை தான். பேச்சு எம்மனே நீ தத்தெடுக்க போற. முத்தலகு, காலையில கோயிலுக்கு கிளம்பலாம், நீ தயாராரு. சரியாத்த. அஞ்சலி பத்மாவதி கிட்ட சொல்றாங்க, கரெக்டா பண்ணிருவேன் இல்லம்மா? நான் கரெக்டா பண்ணிருவேன், நீ கவலைப்படாம இருமா. அம்மா, பூமி குழந்தை காணும்னு கண்டிப்பா போலீஸ்க்கு போவாங்கல்ல? கண்டிப்பா போவாங்கடி அஞ்சலி. அதுக்கு ஏத்த மாதிரி நான் தயாவை பாத்துக்க சொல்றேன். நம்ம தப்பா எதுவும் பண்ணல அஞ்சலி. யாருக்கும் விக்கிற குழந்தைய நம்ம வாங்கணும். ஆசிரமத்துல நம்ம சேர்க்க சொல்றோம், அவ்வளவுதான். இந்த ஸ்டேட்ல கிடையாது அஞ்சலி, வேற ஸ்டேட்ல. எத்தனை இடத்துல அவங்களால குழந்தைய தேட முடியும்? இந்த குழந்தை வளர்ந்துச்சுன்னா எல்லாம் மாறிடும். செந்தில் காணாம போனா என்ன பண்ண முடிஞ்சிச்சு? பேச்சுக்கு இல்லாத செல்வாக்கா? அதனாலதான் அஞ்சலி இந்த விஷயத்துல இறங்குறேன். அஞ்சலி, முன்னாடியே தயா கிட்ட போன் பண்ணி பேசிடுறேன். சொல்லுங்க பத்மாவதி மேடம். தயா, முத்தலகு குழந்தைய நீங்க கடத்தணும் மேடம். பேச்சு வீட்டுல பெண் குழந்தைக்கு தானே மவுசு, எதுக்கு ஆண் குழந்தைய கடத்த சொல்றீங்க? இந்த குழந்தை வாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே மேடம். குழந்தை விஷயத்துல இந்த தயா மாட்டினா அசிங்கம் மேடம். பேச்சு என்னோட வழி தெரியாம என்னோட தலைவாரிச பிரிச்சுட்டா. பச்சை குழந்தை மேடம், அதுதான் யோசனையா இருக்கு. தயா, ஆந்திரா பக்கம் உங்க செல்வாக்க பயன்படுத்தி அந்த குழந்தைய எங்கேயாவது ஆசிரமத்துல சேர்க்க பாருங்க. இங்கதானே உங்களோட கல்குவாரி இருக்கு. என்ன செலவானாலும் இந்த பத்மாவதி பொறுப்பு. இந்த பெரிய பையனை ஆயுள் தண்டனையில இருந்து வெளியே கொண்டுட்டு வர்றதும் என்னோட கடமை தான். இதை எனக்கு உதவியா செய்ய வேணாம், ஒரு பிசினஸா நினைச்சு செய்யுங்களே. தயா மேடம், இதை எங்க பையனுக்காண்டி நான் ஒத்துக்கிறேன். நாளைக்கு கூப்பிடுறேன் மேடம். போனை பத்மாவதி வச்சிடுறாங்க. வருவாளா முத்தலகு? நாளைக்கு பார்க்கலாம். வெள்ளரிக்காய் சாப்பிடுவது வெயில் காலத்தில் உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். நாளை பார்க்கலாம்.